ஆண்டவரை சமூகத்துல உட்கார்ற விதத்தை விட்டுட்டு வியாகுலத்துக்கு நம்ம எந்த சொல்யூஷன் எடுத்தாலும் அது மயக்க மருந்து. அது என்னது? மயக்க மருந்துன்னா என்ன தெரியுமா? ஆமா, ஒரு பெயின் கில்லர் மாதிரி. ஒரு வலி இருக்குது, ஒரு மருந்து போட்டா தூங்கிடுவோம். இல்ல அந்த வலி பெயின் கில்லர் வாங்கி போட்டா வலி தெரியாது. ஆனா வலி தெரியாதுங்கிறதுக்காக வலி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. வலி எவ்வளவு நாள் தெரியாது? அந்த மாத்திரையுடைய பவர் இருக்கிற வரைக்கும், அந்த மயக்கம் தெளியறது வரைக்கும். ஆமா, நான் எனக்கு பயத்துக்காக எனக்கு எல்லாம் இழந்துட்டேன், சோகமா இருக்குது, நான் சோர்வா இருக்கிறேன்றதுக்காக எதனா ஒரு சொல்யூஷன் எடுத்தனா அது ஒரு மயக்க மருந்து. அது சீக்கிரத்துல திரும்பவும் நமக்கு பயம் ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்து பாருங்களேன், ரிக்வயர் ஆகும், அது வெளி ஓடும், அது மாறும். அதுக்கு உண்டான காரியத்தை கர்த்தர் சரி செய்து விடுவான். அவங்களுக்கு சொல்றேன், இந்த ஜூன் மாசம் நீங்க உங்க பயத்தின் மத்தியில எதை குறிச்செல்லாம் பயப்படுறீங்களோ, உங்க பயத்துக்குரிய காரியங்களை தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே சொல்லிடுங்க. சொல்லட்டுமா? ஒருவேளை பயத்தெல்லாம் உங்களால அந்த நேரத்துல சொல்ல வாய் வரலன்னா